Hello students, welcome to Curious Science Minds channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் சாப்டர் நம்பர் 9 லைட் ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷனுங்கிற லெசனில் பேஜ் நம்பர் 134 இருக்கிற 9.1 அந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கிற ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், அதாவது இந்த லெசனோட ஃபஸ்ட்டு டாபிக் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் லைட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிலாம் சொல்லி நம்ம லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு லைட் ரே, நமக்கு தெரியும் லைட் ரே வந்து என்டர் ஆகுது. எங்கே என்டர் ஆகுதுன்னா என்டர் ஆன் அ ஸ்மூத்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்மூத்தாக இருக்கணும், ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் லைக் மிரர். ஸோ ஒரு மிரரில் வந்து ரெண்டு சைடு இருக்கும், ரஃப் சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸ். இந்த மிரரில் என்ன ஆகுதுன்னா ஒரு லைட் ரே வந்து ஹிட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு லைட் ரே என்டர் ஆகணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஓகேவா, ஒரு லைட் ரே என்டர் ஆகுது, அந்த மிரரை போய் ஹிட் பண்ணவுடனே இந்த மிரர் அதை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரே வந்து அப்படி பவுன்சிங் பேக் அனுப்பிடும். மிரரோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ரேஸ். ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபலை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் நார்மல் விச் இஸ் எக்ஸாக்ட்லி பெர்பெண்டிகுலர் டு த மிரர், அதாவது 90 டிகிரி கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த ரே வந்து இன்சிடென்ட் ரேன்னா ஏ ரே ஆஃப் லைட்டு விச் ஃபால்ஸ் ஆன் த மிரர்ஸ் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஒரு ரே வருது, ஒரு சோர்ஸ்லேருந்து, ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு என்ன வருது, லைட் ரே ஃபால் ஆகுது, மிரரில் வந்து விழுது. மிரரில் இருக்கிற ஸ்மூத் சர்ஃபேஸ் என்ன பண்ணுதுன்னா இதை பவுன்சிங் பேக் ஆகி திருப்பி அனுப்பிடுது. ஏன்னா மிரர் வந்து உள்ளே அலோவ் பண்ணாது லைட்டை. ஓகேவா? ஸோ அது என்ன ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகி நமக்கு பவுன்சிங் திருப்பி அதே மீடியமுக்கு போயிடுது. இந்த மாதிரி போகிற பிரின்சிபலுக்கு நேம் என்னதான், ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் கரெக்டாக, அதாவது எந்த இடத்துல ஹிட் ஆகுதோ அங்கே தான் நமக்கு 90 டிகிரியில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கும். இதுக்கு பேர் நார்மல். திஸ் இஸ் இன்சிடென்ட் ரே, திஸ் இஸ் நார்மல், திஸ் இஸ் ரெஃப்ளெக்டட் ரே. திஸ் ஒன் இஸ் கால்ட் ரெஃப்ளெக்டட் ரே. ஓகேவா? நம்ம எந்த ரேயை வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் அனுப்பினாலும் அது என்ன ஆயிரும்னா பவுன்சிங் பேக் ஆயிரும். திஸ் பிரின்சிபல் ஒன்லி இஸ் கால்ட் அஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ சிம்பிளாக என்ன சொல்லலாம், சென்டிங் பேக் ஆஃப் லைட் ரேஸ், அப்படி இல்லைன்னா பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ரேஸ் ஆன் அ ஸ்மூத் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க, பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ரேஸ். ஸோ ரெஃப்ளெக்ஷனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ரேஸ். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இந்த இதில் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஸோ தெர் ஆர் 2 laws are there. ஓகேவா? ரெஃப்ளெக்ஷனுக்கு இங்கே 2 லா கொடுத்துருக்காங்க மெயினாக. இந்த லா நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். தென் ஐ வில் ரிப்பீட் அகெயின். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன். ஸோ ஒரு லைட் ரே வந்து சோர்ஸ்லேருந்து வருது கரெக்டாக. ஸோ தட் இஸ் கால் இன்சிடென்ட் ரே. ஸோ வந்த உடனே அது இடத்துல கரெக்டாக பாயிண்டில் விழுதா மிரரில், இங்கே வந்து ஒரு நார்மல் பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ராப் பண்ணணும், ஒரு பெர்பெண்டிகுலர் ஆங்கிள் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால் நார்மல். ஓகேவா? ஸோ அதை என்ன சொல்லணும், இன்சிடென்ட் ரே அண்ட் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ரே லைட்டு விழுந்த இடத்துல நமக்கு நார்மல் பெர்பெண்டிகுலர், இது எக்ஸாக்ட்லி 90 டிகிரி தான் இருக்கும். அதனால தான் பெர்பெண்டிகுலர் லைன்னு சொல்லணும். அண்ட் தென் இது என்ன ஆகுது, இமீடியட்லி அது பவுன்சிங் பேக் ஆகுது. தட் இஸ் கால்ட் ரெஃப்ளெக்டட் ரே. So incident ray, reflected ray, normal at the point of incidence, lie on the same plane. இதான் நம்மளோட பிளேன் மிரர் கரெக்டாக, அந்த சேம் பிளேனில் தான் அது வருது. எல்லாமே இன்சிடென்ட் ரேயும் இங்கே தான் வந்து மீட் ஆகுது, நார்மலும் இங்கே தான் இருக்குது. நார்மலும் இந்த பாயிண்ட்டு அதே இங்கேருந்து அவங்க நார்மல் நம்ம ட்ரா பண்ணுறோம். அண்ட் தென் அகெயின் ரெஃப்ளெக்டட் ரே இந்த பாயிண்ட்லேருந்து வருது. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்சிடென்ட் ரே நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட், ரெஃப்ளெக்டட் ரே லை ஆன் த சேம் பிளேன், லை இன் த சேம் பிளேன். கிளியரா? இது லா வந்து லா தான், அப்படியே தான் நம்ம படிக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனில் ஃபஸ்ட்டு லா பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், ரெஃப்ளெக்டட் ரே லை, ஆல் போட்டுக்கலாம், எல்லாமே மூணுமே லை இன் த சேம் பிளேன். ஏதாவது ஒரு டேர்ம் விட்டாலும் அது ராங். ஓகேவா? ஸோ 3 டேர்ம் கரெக்டாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செகண்ட் லா பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அண்ட் ஈஸி ஒன். தட் ஹியர் வில் பி ஃபார்ம் அன் ஆங்கிள், அதாவது த ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடென்ட் ரே அண்ட் த நார்மல், தட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்.
தட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது த ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் த நார்மல். அதாவது இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு angle of this area. அதாவது reflected ray na here one angle will formed, that is called angle of reflection. So angle of incidence na angle I, okay va, is always equal to angle of reflection, is always equal to angle of reflection, which means இந்த ஆங்கிளும் எப்போவுமே எப்படி தான் இருக்குமா, ஈக்குவலாக தான் இருக்குமா. ஓகேவா. ஸோ எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னா angle I which is equal to angle R. This is only second law. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்ளெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா என்ன? பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ரேஸ் எங்கே நடக்குது? ஆனால் ஸ்மூத்து பாலிஷ்டு சர்ஃபேஸ். இதை பேஸ் பண்ணி நமக்கு 2 லா கொடுத்துருக்காங்க. லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ரே நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், ரெஃப்ளெக்டட் ரே ஆல் லை இன் த சேம் பிளேன். இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடென்ட் ரே, இந்த இதுக்கும் இந்த நார்மலுக்கும் உள்ள ஆங்கிள், இந்த ரெஃப்ளெக்டட் ரேக்கும் இந்த நார்மலுக்கும் உள்ள ஆங்கிள். கிளியரா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.